கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அபிராமி தீபாவுக்கு மருதாணி வைக்கிற ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தீபாவோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. வாங்க சம்மந்தி வந்து உட்காருவாங்கங்கிறாங்க. இல்லைங்க, இவ்வளோ நேரமாக உட்காந்துக்கிட்டு தானே வந்தோம், என்ன விஷயம்னு சொல்லுங்கிறாங்க. இன்னைக்கு தீபாவுக்கு மருதாணி வைக்கிற ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மீனாட்சி மருதாணி வைக்கிறவங்க வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லை வந்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்கங்கிறாங்க. ஓ அப்படியா அண்ணே, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மருதாணி வைக்கிறவங்க வந்துருவாங்க, எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத இருக்குங்கிறாங்க. மைதிலி சுதாங்கிற ஒரு லேடி வந்திருக்காங்க. என்ன மேடம் மருமகன் வேற சொல்கிறீங்க, கழுத்தில் தாலியை காணோம், ஒரே குழப்பமாக இருக்குதுங்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குமா? சரி நீ மருதாணி வைக்கிற வேலையை பாருங்கிறாங்க. மருதாணியை கொண்டு வாங்க மேடம், நான் வச்சு விட்றேங்கிறாங்க. மைதிலி அபிராமி கிட்ட கேட்குறாங்க, கார்த்திக் தம்பி மருதாணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல, கல்யாண பொண்ணுக்கு கல்யாண மாப்பிளையே மருதாணி வச்சா இன்னும் நல்லா இருக்கும்லன்னு கேட்குறாங்க. அடடே நீ சொல்றது நல்லா தான் இருக்கு, கார்த்திவே கூப்பிட்டு தீபாவுக்கு மருதாணி வைக்க சொல்றேன், கார்த்தின்னு கூப்பிடுறாங்க. கார்த்தி என்னமான்னு வந்து கேட்குறாங்க. இல்ல தீபாவுக்கு மருதாணி நீ வச்சின்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு மைதிலி ஆசைப்படுறா. எனக்கு என்னமோ மைதிலி ஆசைப்பட்ட மாதிரி தெரியல, தீபா தான் ஆசைப்படுவா போல இருக்கு, நீ வச்சு எடுப்பாங்கிறாங்க. அபிராமி கல்யாணம் அவ ஆசைப்படி தானே நடக்குது, மருதாணியும் அவ ஆசைப்படி நீ வச்சு எடுப்பாங்கிறாங்க. கார்த்தியும் சரிங்கிறாங்க. மருதாணி வைக்கிறது மட்டும் இல்லை, மருதாணி நீங்கள் வச்சு அது கையில் நல்லா செவக்கணும், அப்போ தான் நீங்கள் அவள் மேலே எவ்வளோ வாசம் வச்சுருக்கீங்கன்னு எங்கள் எல்லாத்துக்கும் தெரியுங்கிறாங்க. மைதிலி அருண் பழசை நினச்சி பார்க்குறாங்க. ஃபேக்ட்ரியில் கார்த்தி எவ்வளோ கம்பீரமாக வேலை வாங்குறதை நினச்சி பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்டா எதுக்குடா சிரிச்சின்னு கேட்குறாங்க. கார்த்தி அது ஒன்றும் இல்லை, ஃபேக்ட்ரியில் நீ எவ்வளோ பேத்துக்கிட்ட எவ்வளோ வேலை வாங்குவேன், ஆனால் இப்போ பாரு தீபா கையில் நீ மருதாணி வைக்க போகிற, அதை நினச்சி சிரிச்சேங்கிறாங்க. அருண் பொண்டாட்டிக்கு மருதாணி வச்சா அவ்வளோ தப்புன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்குறாங்க. மீனாட்சி ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பழசை நினச்சி பார்த்தா சிரிப்பு வந்தது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்கிறாங்க. அருண் என் ஒய்ஃபுக்கு மருதாணி வைக்கும்போது உனக்கு சிரிப்பு வந்துருச்சு, உனக்கும் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீ அவங்களுக்கு வை, எந்த அளவுக்கு உனக்கு பாசம் இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன், வெயிடாங்கிறாங்க. கார்த்தி ஏன்டா எங்களையும் போட்டு படாத பாடு படுத்துறேன்னு கேட்குறாங்க. ஆனந்த் நீ மீனாட்சி கையில் வச்சுடு, அருண் நீ ஓம் பொண்டாட்டி ஐஸ்வர்யாவுக்கு வச்சு விடுங்கிறாங்க. அபிராமி சும்மா இருக்காம ஏன்டா எங்களையும் மாட்டி விட்டேன்னு கேட்குறாங்க. ஆனந்த் மீனாட்சிக்கு கையில் மருதாணி செவக்கலைன்னா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாடா, ஏன்டா இந்த வீர விளையாட்டுன்னு கேட்குறாங்க. ஆனந்த் அண்ணியாவது பேசினா சமாதானம் ஆயிடுவாங்க, ஆனால் ஏன் பொண்டாட்டி அப்படியெல்லாம் இல்லடா, என்ன கொன்னே போட்டுருவாங்கிறாங்க. அருண் எல்லாருமே கையில் மருதாணி வைக்கும்போது மாமாவும் அத்தைக்கு வச்சு விடணும்னு கேட்குறாங்க. மீனாட்சி அதெல்லாம் வேண்டாம், இந்த வயசில் போய் எதுக்கு மருதாணி இல்லைங்கிறாங்க. அபிராமி சரி அப்படியே நான் வச்சுட்டாலும் என் பொண்டாட்டி கை தான் அதிகமாக செவக்க போகுதுங்கிறாங்க. அருணாச்சலம் அப்படியா, சரி எல்லாரும் பார்த்துடுவோங்கிறாங்க. அப்போ அத்தை மேல நீங்க அதிகமா பாசம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்களான்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. ஆமா இதுல என்ன ஆச்சரியம் இருக்க போகுதுங்கிறாங்க. மாமாவே இவ்வளவு நம்பிக்கையை சொல்லியிருக்கும் போது கண்டிப்பா நீங்க மருதாணி வச்சு தான் ஆகணுங்கிறாங்க. சரி எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறமா நான் தப்பிக்கவே முடியும், சரி நான் வச்சுக்கிறேங்கிறாங்க. அபிராமி மாமா எல்லாரும் வைக்கும்போது நீங்களும் அத்தை கையில மருதாணி வச்சாகணும்னு தர்மலிங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க. மைதிலி அச்சோ வேண்டாமா, இந்த வயசுல போய் எதுக்கு மருதாணி எல்லாம் வச்சுக்கிட்டுங்கிறாங்க. தர்மலிங்கம் முடியாது மாமா, நீங்க எங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பா வச்சுதான் ஆகணுங்கிறாங்க. மைதிலி அத்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும்லங்கிறாங்க. அச்சோ அதெல்லாம் வேண்டாமாங்கிறாங்க. தர்மலிங்கம் சம்மந்தி நானே ஒத்துக்கிட்ட போது நீங்க வேண்டான்னு சொல்றீங்க, நீங்களும் வைங்கன்னு சொல்றாங்க. அருணாச்சலம் எனக்காக நீங்க கண்டிப்பா மருதாணி வச்சு தான் ஆகணுங்கிறாங்க. தீபா அதெல்லாம் வேண்டாமா, மாப்பிள்ளை முன்னாடி நம்ம மருதாணி வச்சுக்கிட்டா நல்லாவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஜானகி அதெல்லாம் என் பையன் ஒன்றும் நினைக்க மாட்டான், நீங்களும் மருதாணி வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அபிராமி அதான் அபிராமி அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, கண்டிப்பா நீங்க வச்சு தான் ஆகணுங்கிறாங்க. மைத்திலி ஜானகி அதான் எல்லாரும் ஆசைப்படுறாங்களா, வா வந்து உட்காரு, வா வச்சு விட்றேன்னு சொல்லி தர்மலிங்கம் கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு அவங்கவுங்க புருஷன் கையில வச்சு மருதாணி வச்சு விட்றாங்க. வயசானாலும் உன் மேல எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்கேன்னு இந்த மருதாணியில தெரிஞ்சுக்கோங்கிறாங்க. பார்க்கலாங்கிறாங்க. அபிராமி எனக்கு இதுக்கு முன்னாடி பண்ண மருதாணி வச்சு பழக்கம் இல்லடிங்கிறாங்க. அருண் அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நீங்க வச்சு தான் ஆகணும் அப்படின்னு கை நீட்டுறாங்க. ஐஸ்வர்யா மீனாட்சி கையை நீட்டு, ஆனால் கம்மியாக செவந்ததுன்னா என்னை எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஆனந்து முதல்ல வைங்க அப்புறம் பார்க்கலாங்கிறாங்க. மீனாட்சி எங்க இந்த சோதனையெல்லாம் நமக்கு தேவைதானான்னு ஜானகி கேட்குறாங்க. எல்லாரும் சொன்னதுனால தான் நானும் வைக்கிறேன், வயசானாலும் நம்மளுக்குள்ள இருக்கிற பாசம் அன்பு குறைவா போகுது, கை நீட்டு வச்சு விட்றேங்கிறாங்க. தர்மலிங்கம் ஒவ்வொரு ஜோடியும் அவங்க பொண்டாட்டிகளுக்கு மருதாணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தீபா நான் வச்ச மருதாணி ரொம்ப நல்லா இருக்கான்னு கார்த்தி கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாத்து கையும் விட என் கை தான் ரொம்ப நல்லா செவக்க போகுது, அப்போவாச்சும் நீங்கள் என்ன லவ் பண்ணுறதை ஒத்துக்குவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ பார்க்கலாங்கிறாங்க. கார்த்தி எல்லாரும் வச்சு முடிச்சு வந்து கை நீட்டி பார்க்குறாங்க. இந்தாங்க யார் கை நல்லா செவந்திருக்குன்னு பார்க்கலாம், அவங்கவுங்க புருஷா அவங்கவுங்க பொண்டாட்டி மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்கன்னு இதில் தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. எங்க என்னோட கை ரொம்ப நல்லா செவந்திருக்குமில்லன்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அது என்னமோ ஆண்டவன் கையில் தான் இருக்குது, என் கையில் ஒன்றும் இல்லமா அப்படின்ட்டாங்க. அருண் எங்க நீங்கள் வச்சது எனக்கு செவந்திருக்குமில்லன்னு மீனாட்சி கேட்குறாங்க. கை கழுவிட்டு வந்து பாரு அப்போ தான் தெரியுங்கிறாங்க. ஆனந்த் எங்க என்னோட கை கம்மியாக செவந்தாலும் பரவாயில்ல, மருமக கையெல்லாம் நல்லா செவக்கணும்னு அபிராமி கேட்குறாங்க. உன்னோட கையும் தான் நல்லா செவக்கணும்னாச்சியா, கவலைப்படாதீங்கிறாங்க. அருணாச்சலம் முதல்ல ஐஸ்வர்யா போய் கை கழுவிட்டு வந்து காட்டுறாங்க. உன் ஹஸ்பண்டு சுமாராத்தான் மேலே பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மூஞ்சி சென்று போயிடுது ஐஸ்வர்யாவுக்கு. அடுத்தது மீனாட்சி போய் கை கழுவிட்டு வாங்கங்கிறாங்க. மீனாட்சியும் கை கழுவிட்டு வராங்க. மீனாட்சி உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் மேலே சுமாராத்தான் பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. மைத்திலி இந்த பக்கமா ஜானகியை கை கழுவிட்டு வர சொல்கிறாங்க. ஜானகியும் கை கழுவிட்டு வந்து பார்க்குறாங்க. அங்கே சுமாராத்தான் செவந்திருக்கு. மாமா நீங்கள் அத்தை கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டீங்க, கையை சுமாராத்தான் செவந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மைத்திலி அடுத்தது அபிராமியை கை கழுவி சொல்லி காட்டுறாங்க. அபிராமியும் காட்டும்போது அடடே அத்தை கையை சுமாராத்தான் செவந்திருக்கு, மாமா என்னமோ அத்தை மேலே அதிக பாசம் வச்சிருக்கிறதா சொன்னீங்க, இப்போ பாருங்க கை சுமாராத்தான் செவந்திருக்கு, அப்போ உங்கள் பாசம் சுமார் தான் கம்மிதான் அப்படிங்கிறாங்க.
அப்படியெல்லாம் இல்லம்மா, என்னோட பாசமெல்லாம் என்னைக்கும் குறையாது. ஒருவேளை மருதானிக்கு இது மிஸ்டேக்கா இருக்குன்னு அருணாச்சலம் சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒருவேளை அத்தை கைக்கு சிவப்பு வரலையே என்னவோங்கிறாங்க. அம்மா நல்லா மாட்டிக்கிட்டீங்க, இப்படி சொல்லி சமாளிக்கிறீங்களான்னு எல்லாரும் கேட்க பக்கன்னு சிரிக்கிறாங்க. தீபா நீ வந்து கை கழுவி காட்டுங்கிறாங்க. தீபாவும் வந்து கை நினைக்கிறாங்க. இதை பார்த்ததும் ஆஹா சூப்பர், உன் புருஷன் வச்சுட்ட மருதாணி சூப்பரா சவுந்திருக்கு தீபா அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. தீபாவுக்கு சந்தோஷம் அளவு தளவு இல்லாம எங்க பாருங்க, இப்பவாது என் மேல லவ் இருக்கா இல்லையா சொல்லிட்டு போங்கன்னு கேக்குறாங்க தீபா. கை செவந்ததுனால அப்படி கேக்குறீங்களான்னு கேக்குறாங்க கார்த்தி. ஆமாங்கிறாங்க தீபா. உங்க கையில வச்சிருக்கிறது ஒரிஜினல் மருதாணி, அதனாலதான் அவ்வளவு நல்லா சவந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கார்த்தி. இதை கேட்டதும் என்னடா இது இப்படி குழப்பி விட்டுட்டு போறாரு, இதை போய் உடனே அண்ணிக்கிட்ட கேட்டாகணும்னு தீபா ஓடி வந்து மைதிலி கிட்ட கேட்குறாங்க. அண்ணி அவங்க கையெல்லாம் சுமாரா சவந்திருக்கு, என்னோட கை மட்டும் ஏன் நீ இவ்வளவு நல்லா சவந்திருக்கு, அதுக்கு காரணம் என்னங்கிறாங்க. அவங்க கையில வச்சிருக்கிற மருதாணி எல்லாம் டூப்ளிகேட், உன்னோட கையில வச்சிருக்கிற மருதாணி ஒரிஜினல்னு சொல்லிடுறாங்க மைதிலி. ஏ தீபா நீ ஜெயிக்கணும்னு தாண்டி நான் இப்படி பண்ணினேன், கார்த்திக்கு இதை பார்த்து கூட உன் மேல லவ் வரலமல்லங்கிறாங்க மைதிலி. அடி பாவிகளா, ஏண்டி இப்படி பண்ணித்தான் நீங்க எங்களை ஏமாத்தினீங்களான்னு சொல்லிட்டு மீனாட்சி மைதிலின்னு ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க. அடுத்த நாள் அபிராமி எல்லாத்தையும் வர சொல்லிட்டு தரகரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தரகரும் வராங்க. வாங்க தரகரேங்கிறாங்க. அம்மா நீங்க வர சொன்னீங்கன்னு ஆனந்த் தம்பி சொல்லிச்சு, அதான் வந்தேங்கிறாங்க. ஆமாம்மா நான் தான் சொன்னேன்னு சொல்லி தரகரை உட்கார சொல்றாங்க. அபிராமி அம்மா ரம்யாவையும் அவங்க அப்பாவையும் வர சொல்லியிருக்காங்க. அவங்களும் 2 பேர் வந்திருக்காங்க. அபிராமி அம்மா தரகர்கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. இவ பேரு ரம்யா, இவளுக்கு தான் நான் மாப்பிள்ளை பார்க்க சொன்னேங்கிறாங்க. இவங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம என் மருமகளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரம்யா. இவளும் எனக்கு ஒரு மக மாதிரி தான் அறிமுகப்படுத்துறாங்க அபிராமி. ரம்யா குரூப்ஸ் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதை இவ தான் நிர்வாகம் பண்ணிட்டு வரா. இவளுக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை பாருங்க, பார்த்து பேசி முடிச்சிடலாங்கிறாங்க அபிராமி. பார்த்துடலாமாங்கிறாங்க தரகர். அங்க கார்த்தியும் வராங்க. ரம்யாவுக்கு ஒரு வரன் பார்க்க சொல்லியிருக்கோம், அதுக்கு தான் தரகர் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, நல்ல விஷயம் தானுங்கிறாங்க கார்த்தி. சரி நீங்க மாப்பிள்ளையை பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அபிராமி. தரகரும் மாப்பிள்ளை போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்க வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க. வெளிநாட்டு சம்மந்தமெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு விஸ்வநாதன் சொல்றாங்க. உள்நாட்டிலேயே இருந்தா பாருங்கிறாங்க. அப்படியா சரி, இவங்க ஒரு டாக்டர் அப்படின்னு ஒரு டாக்டர் போட்டோ காட்டுறாங்க. தரகர் போட்டோ காட்டு ரம்யா எதுவுமே நாட்டம் இல்லாம பார்க்காம உட்காந்துருக்காங்க. கடைசியா ஒரு போட்டோவை காட்டுறாங்க. இந்த போட்டோ எனக்கு சரின்னு படுது, ரம்யாவுக்கு ஏத்த ஜோடியாவும் இந்த பையன் இருப்பான்னு தோணுது, இந்த பையனையும் பார்த்துடலாங்கிறாங்க. அந்த மாப்பிள்ளையும் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. ரம்யாவுக்கு ஏத்த ஜோடியா ஒரு மாப்பிள்ளை வந்துட்டாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.